வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டாலர் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் மேஜர் பேர்ஸ் பார்க்க போகிறோம். கோல்டு, சில்வர், ஆயில், பிட்காயின் அண்ட் நிஃப்டி இது எல்லாமே பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம யூஎஸ் உடைய பாண்டை பற்றியும் நம்ம இதில் பேசுவோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டெலகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணணும், அல்லது ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது எங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய நம்பர் இருக்கும் அண்ட் டெலகிராமுடைய லிங்க் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆகிறதுக்கு இது ஒரு சோர்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இயருக்கான ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஷெட்யூல். இதை நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மந்தோடைய நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட 13th, அதாவது 30ஆம் தேதி, 29ஆம் தேதி நைட், 30ஆம் தேதி ஏர்லி மார்னிங் நமக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ மார்ச்சில் வர்றது தான் ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த வீக்கான நியூஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ஜப்பான் மார்க்கெட் மண்டே ஹாலிடே, ஒன்றும் பெரிய நியூஸஸ் கிடையாது. இப்போ யூஎஸ் உடைய நியூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நமக்கு பிபிஐ இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நமக்கு ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பில்டிங் பர்மிட்ஸ் இருக்கும். ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. ஸோ நமக்கு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸஸாக இருக்கும். இதை தாண்டி வேற பெரிய இம்பேக்ட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பவுண்டுக்கும் நமக்கு வர அன்னைக்கே இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 7:50, 8:30, 9:30, 10:30 இதிலெல்லாம் தொடர்ச்சியாக நமக்கு ஸ்பீச்சஸ் இருக்கு. ஸோ இது மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. அன்னைக்கு நல்லா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். என்னதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் திருப்பி சேம் அதே தான் சொல்ல போகிறோம். ட்ரம்ப் பதவி ஏற்று மூவ் ஆகுற வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் டாப்பரில் தான் இருக்கும். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே நான் ஃபார்ம் பேரோலையும் அதான் சொன்னோம், பாசிட்டிவாக இருக்குது. ஒருவேளை நெகட்டிவாக வந்தால் கூட டேட்டா கொஞ்சம் கீழே ப்ரைஸ் இறக்குனாலும் திருப்பி மார்க்கெட் அப்சைடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே பாசிட்டிவில் தான் வந்திருந்தது. அப்சைடில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஒரு டாலர் இண்டெக்ஸ் சார்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிருக்காங்க. இப்போ யூஎஸ் ஒரு ரெசிஷனுக்கு போய் மாட்டோம், ஒரு பிரச்சனையில் போய் மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பாட்டமில் இருக்கும்போது அந்த பிரச்சனையை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மார்க்கெட்டில் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் வின் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அக்ரெசிவாக மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த டாப்பர் பொசிஷனுக்குள்ளேயே மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பையிங்கில் இருக்கா அப்படின்னா இல்லை. டெக்னிக்கலாக சொல்லும்பொழுது அவ்வளோ ஸ்ட்ராங் பையிங் கிடையாது. பட் பை சைடில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாண்டு பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு நண்பர் கால் பண்ணி, இந்த பாண்ட்ஸ் இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதாவது எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் உடைய 10 years பாண்ட், 20 years பாண்ட், 30 years பாண்ட் நிறைய கடன் பத்திரங்கள். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் என்ன நடக்கும் அப்படின்னா கடன் தான் கொடுக்குறோம். இது என்ன கடன், அது என்ன கடன் அப்படின்னா, இப்போ ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்து இப்போ ஒரு பேங்க்கில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு டெபாசிட் பண்ணுறோம். எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா விட்ரால் இம்மிடியேட்டாக பண்ணிவிடுவோம். அதனால் பெருசாக ஒன்றும் இருக்காது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. இதே பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பெருசாக சொல்லும்போது இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒரு ஓரல் டச்சாக தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ பாண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 year பாண்டு. ஓகேங்களா? ஸோ இதில் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா மேலே கீழேயும் ஏறும் இறங்கும். ஓகே. எனி டைம் இப்போ பாருங்க 5.5 இருந்து டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 வரைக்கும் இறக்கிட்டாங்க. ஸோ இந்த 10 year பாண்ட், 20 years பாண்ட், இந்த மாதிரி யூஎஸ் உடைய பாண்ட்ஸ் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே
வாங்குவாங்க. பிகாஸ் நம்ம இந்தியன் செக்டார் இந்த மாதிரி இதுலலாம் கம்மியாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பட் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ 10 இயர்ஸ் நீங்கள் வந்து ஒரு பாண்டை வந்து இப்போ இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த சார்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். யூஎஸ் 10 இயர் பாண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 4.7 இருக்கு. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு வீக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட போன ஜான்வரி எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜான்வரி 24 ஜான்வரி ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 3.8 இருந்தது. ஒரு ஹை போச்சு 4.7 வரைக்கும் போயிட்டு திருப்பி ரெண்டு சைடுமே மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருந்தது. அதாவது மார்க்கெட் வந்து இங்கே ஸ்டார்ட் அப் ஆகுது, மேலே ஒரு ஹைக்கு போயிட்டு அந்த இயருடைய லோவையும் பிரேக் பண்ணுச்சு மார்க்கெட். இப்போ ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு இந்த ஜான்வரியில். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பிரேக் தான். ஸோ ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற கூடிய நபர்கள் அப்படிங்கிறது இன்வெஸ்டராக வச்சுக்கலாம். இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இம்மிடியேட்டாக மார்க்கெட் இந்த இதில் இருந்து வெளியில் போக மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தான் அவங்களுடைய மார்க்கெட்டில் அந்த அவங்களுடைய பாண்ட்ஸை விற்றுட்டு போக முடியும். ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிற ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அந்த பாண்டை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, எப்பெல்லாம் பாண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகும். எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ பாண்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாண்டில் அந்த பர்சன்டேஜ் வந்து இது வந்து 52 வீக்ஸோடைய ஹை, அதாவது இங்கே ஆரம்பித்து ஒரு வருஷத்துடைய ஹையை வந்து இப்போ பிரேக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. கிட்டத்தட்ட இது 5க்கு மேலே போனால், ஓகே, இது 5க்கு மேலே போனால் நிறைய கடன் பத்திரங்கள் யூஎஸ்க்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70%, ஒரு 60% நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இம்மிடியட்டாக வெளில போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு குவார்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ ஆனம்லையோ வந்து என்ன மேக்ஸிமம் குவார்டர்லியோ ஒரு ஹாஃப் இயர்லியில் இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து 4.7% இப்போ பேசுகிறாங்க. இப்போ இந்த 4.7%ல இப்போ ஒருத்தர் 10 இயர் பாண்ட் வாங்குறாருன்னா இம்மிடியட்டாக வெளியில் போக மாட்டார். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு குவார்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குற வரைக்குமாவது மினிமம் இருப்பாங்க. ஸோ இந்த மார்ச் வரைக்குமே நமக்கு எப்படி இருக்கும், மார்ச்சில் வர இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப முக்கியம். ரீசன் என்ன அப்படின்னா இப்போ யூஎஸ்க்கு நிறைய கடன் பத்திரங்கள் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் யூஎஸ் மார்க்கெட் கீழே உடனே இறங்காது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது அவ்வளோ பையிங் ப்ரெஷரும் இல்லை. ஓகே, பட் யூஎஸ் என்ன ஆகுனா, யூஎஸ் எக்கனாமி என்ன ஆகுனா, இங்கேருந்து இந்த பாண்ட்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ இறங்கிட்டு வருது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரிசெஷனில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த மார்க்கெட் இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசெஷன்லேருந்து தப்பிச்சு க்ரோத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. பட் எப்பெல்லாம் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த பாண்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ டாலர் பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் மின்பின் இருந்தாலும் பாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் எப்பெல்லாம் குறையுதோ நீங்கள் செக் பண்ணலாம், மார்க்கெட்டில் அந்த டைம் யூஎஸ் உடைய கரன்சி வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் மின்பின் வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து பாண்ட் ரேட்டும் இன்க்ரீஸில் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய கரன்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். இது வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நமக்கு தெரிவிக்குது. பட் டெக்னிக்கலாக மாறும் மார்க்கெட் வந்து. டெக்னிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் இது வந்து திரும்புதோ, இந்த டாப் போகாமல் முடியாமல் திரும்புகிற மாதிரி இருந்தால், இதுவுமே டெக்னிக்கலில் திரும்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.4க்கு கீழே வரும் பொழுது அது வந்து திருப்பி ட்ராப் ஆக வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு டாலர் இண்டெக்ஸும் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஹைக்கில் இருக்குது, 111 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேலியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரேலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கண்டினியூ ஆகி மேலே 111 வரைக்கும் மெதுவாக போயிட்டுருக்கும். இந்த மந்த் ஃபுல்லாகவே நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் மேலே தான் இருக்க போகுது. டாலர் இண்டெக்ஸ் மேலே இருந்தாலே மீதி இருக்கக்கூடிய இந்த மேஜர் கரன்சியில் இது எல்லாமே கீழே தான் இருக்க போகுது, பெரிய லெவலில் மேலே வராது. இப்போ பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் அன்னைக்கே வருது, வந்தாலும் அந்த டைம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் திருப்பி அந்த மார்க்கெட்டை கீழே இறக்கிடுவாங்க. ஸோ ஈரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி, ஆஸ்திரேலியா யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் கீழே
இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் உண்டு. இப்போ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் கீழே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட கீழே இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணும். ஸோ கீழே லோ பிரேக் பண்ணி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு இப்போ வரும், இன்னும் வரும். இதை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம் வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இந்த மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ராப் இருக்காது. ஈரோ கரன்சியில் கொஞ்சம் வீக் இருந்தால் ட்ராப் எக்ஸ்டர்னல் ஆகுமே தவிர பை சைடு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு கன்சால்டேட்டில் தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இடம் இல்லை அப்படின்னா இந்த இடம். ஓகே, ஸோ இந்த இடத்த எப்போ க்ளீன் பிரேக் அவுட் பண்ணி நிற்கிறானோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கரெக்ஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைமில் டாலர் இண்டெக்ஸ் இறங்கும், பாண்ட்ஸ் இறங்கும், ரெண்டுமே அதோடைய பர்சன்டேஜ் இறங்க சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்குமே செல் சைடு தான் இருக்கும். பெருசாக செல் சைடு இங்கே போக வேண்டாம். இந்த மாதிரி நேரங்களில் கோல்டு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன்னா கரன்சியில் பொறுத்த வரைக்கும் ஈரோ கரன்சி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா யூஎஸ் கரன்சியும் அதே ஸ்ட்ரென்த்து எக்கனாமிக் பேஸ் பண்ணி பம்ப் பண்ணி வச்சிருக்கனால மார்க்கெட் வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கும். ஸோ பெருசாக கீழேயும் வராது, பெருசாக மேலேயும் மார்க்கெட் மூவ் ஆகாது. இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா செல் சைடு மட்டும் எடுக்கிறது தான் பெஸ்ட். எப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் வருதோ, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் இங்கே வரணும், அதே நேரத்தில் டாலர் இண்டெக்ஸில் சப்போர்ட் பிரேக் வரணும். ஸோ இந்த டிமாண்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் வந்து டாலர் இண்டெக்ஸில் வரும். அந்த டைமில் நம்ம ஈரோ யூஎஸ்டிலாம் பை எடுக்கலாம். மற்றபடி எப்பெல்லாம் மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆகுதோ செல் கிடைச்சா எடுத்துக்கோங்க. ஈரோ, பவுண்ட், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் லெவலுக்கு இப்போ வருவான். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வரும் பொழுது தான் நமக்கு பையிங் சான்சஸ் கிடைக்கும். அப்போ அது வரைக்கும் மார்க்கெட் இன்னொரு கீழே ஒரு ஃபாலை மார்க்கெட் கிரியேட் பண்ணி கீழே தான் வரப்போகுது. ஸோ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சேனல் இன்னும் கீழே உடச்சிருச்சு. ஸோ இந்த பாட்டம் சேனல் நமக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. டாப் லைன் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு டேர்ன் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் பொழுது தான் இந்த மார்க்கெட்டில் நம்ம உள்ளே போகணும். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பவுண்ட் நல்லாவே கீழே வந்துட்டு இருக்கு. பட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியோ, நியூசிலாந்து யூஎஸ்டியோ கீழே தான் வருது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஈரோ கூடயும் ஆஸ்திரேலியா பவுண்ட் கூடயும். ஸோ இந்த மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா செல் சைடில் தான் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு ஸ்விங் பேஸில் பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் வேவ்ஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் டேர்ம், ஓகே, இந்த கரெக்ஷனில் ஒரு ஷார்ட் டேர்ம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங், ஓகே, செல் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல க்ளீன் ட்ரெண்ட் வேவ். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் கீழே 2-3 தடவை இந்த மாதிரி ஸ்விங்ஸ் வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே வரும். ஸோ அப்கமிங் மார்க்கெட்டில் மேபி இந்த வேவ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இங்கே சப்ஸ்டெயின் ஆகும். அதுக்கான க்ளூ தான் இந்த இடத்துல ஆல்ரெடி நடந்திருக்கு. இதோடைய கண்டினியூஷன் இந்த இடத்துல நமக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து யூஎஸ்டி, அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த செல் சைடில் தான் மார்க்கெட் இருக்குது, பிரேக் ஆகலை. இன்னும் க்ளீன் செல்லிங் சைடில் தான் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நேற்று வந்து நமக்கு நான் ஃபார்ம் பேரோலில் வந்து வந்த நியூஸ்னால இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஹெவியாக ஃபாலன் ஆகிடுக்கு. அவ்வளோதான் இந்த கடைசி கேண்டில். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்டெயின்குள்ளே தான் மார்க்கெட் இருந்தது. நேற்று தான் வந்துச்சு. நாளைக்கு திருப்பி இது பேக்கப்பில் போயிட்டு இங்கேயே நிற்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 0.5692 உடையிற வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் மார்க்கெட் மேலே ஏறிட்டு செல் கிடைக்குதோ நீங்கள் செல் சான்சஸ்க்கு போங்க. எப்போ நமக்கு கிளியர் பிரேக் அவுட் வருதோ அப்போ நம்ம வந்து பைக்குள்ளே போகலாம். யூஎஸ்டி கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து யூஎஸ் வந்து ஸ்ட்ராங்கடாக இருந்தாலும் கேடு அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகுது. கிட்டத்தட்ட இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோடில் இதை இப்படி கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இது பிரேக் ஆகும், மேலே தான் பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணலாம், லைட்டாக ஒரு கன்சால்டேட் பண்ணிவிட்டு திருப்பி பிரேக் ஆகி மேலே கொஞ்சம் போகும். ஆனால் பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஃபேஸ் இருக்காது. இங்கே பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எப்போ நமக்கு சேனல் பிரேக், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் வருதோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட்லேருந்து கரெக்ஷன் ஆகும். ஸோ இந்த டைம் ஈரோ, பவுண்ட் எல்லாத்துலேயும் பிரேக் ஆகும் பொழுது எப்படி மார்க்கெட் இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்துச்சோ
அந்த அளவு மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷனும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல் ட்ரெண்டுங்கிறது அது ஃபார்ம் ஆகும். பட் மெயினாக நமக்கு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பான் வந்து அதுவும் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே மார்க்கெட் ரேஞ்சில் இருக்குது. மேலே 160 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 160 கிட்ட மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் ஆகிட்டு அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கீழே வரும். அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு ஒரு 155யாவது உடைச்சாதான் கீழே வரும். ஜப்பான் வந்து எல்லாமே கொஞ்சம் செல்லிங் சைடில் இருக்குது. யூஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ட்ராப் அப்படிங்கிறது ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. யூஎஸ்டி செஃப்பும் அதுதான், ஓரளவு மார்க்கெட் இன்னும் அந்த ரேலிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த சேனலில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. அப்சைடு தான் மூவ் ஆக போகுது. பட் இது எல்லாமே இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்ஸ் டவுன்ஸாக இருக்கும். அதாவது மேலே கீழே அடிக்கும். நீங்கள் வந்து கீழே வரும்பொழுது மட்டும் பை ட்ரை பண்ணிக்கிங்க. ஓகே, மேலே செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. கேட், ஜப்பான், செஃப், யூஎஸ்டி கேட், யூஎஸ்டி ஜப்பான், யூஎஸ்டி செஃப்ல செல் ட்ரை பண்ணிக்கோங்க. இதே வந்து கீழே வரும்போது பை ட்ரை பண்ணிக்கோங்க. இதே யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி, ஆஸ்திரேலியா யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டியில் மேலே கொஞ்சம் ஏறினா செல் ட்ரை பண்ணிக்கங்க. இந்த மந்த் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். பெரிய டார்கெட் பண்ண வேணாம், சும்மா ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணுங்க. கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லேருந்து வரலாம். ஸோ வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோல்னால ஒரு நல்ல புஷ்ஷோட மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுக்கு, அவ்வளோதான். பட் இந்த ரேஞ்ச் ஃபேக்டருக்குள்ளே தான் மார்க்கெட் இன்னும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் ஃபேக்டருக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். ஸோ 25,2725 ஓகே, 2725 அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் ஆகி மார்க்கெட் ஹோல்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் மார்க்கெட் மேலே போகும். கிட்டத்தட்ட 2900 வரைக்கும் ரீச் ஆக சான்சஸ் இருக்கும். 850லேருந்து 900 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு மார்க்கெட் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம அப்சைடு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் மார்க்கெட்டை. என்னன்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அப்சைடு போனால் இதையும் பிரேக் பண்ணி இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு பெரிய கரெக்ஷன் ஃப்ரேமாக கொடுக்காம மார்க்கெட் என்ன பண்ணால் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் கொடுத்து இப்படி மார்க்கெட் மேலே போகும். 3200 வரைக்கும் மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் மார்க்கெட் பெரிய லெவலில் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல புஷ்ஷாக இருந்தாலும் டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து இப்போ மீட் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரையாங்கிளாகவும் டெலகிராமில் சார்ட் போட்டிருந்தோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இருக்கும். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள். ஸோ பிரேக் அவுட் நம்பி போக வேண்டாம். நமக்கு இந்த டாப் பிரேக் நடக்கணும் அல்லது அட்லீஸ்ட் இந்த பாட்டம் பிரேக் நடக்கணும். இந்த பாட்டம் பிரேக் ஆகும் பொழுது ஓகே 600 கீழே மார்க்கெட் நல்லா வந்து உடையும் போது 600 உடைக்கும் போது மார்க்கெட் கிட்டத்தட்ட 470 வரைக்கும் கீழே இறங்கும். இதே 25 பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட் கீழேயும் வரலாம். அல்லது அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து 850லேருந்து 900 வரைக்கும் மார்க்கெட் போகும். ஸோ மார்க்கெட்டுடைய கரெக்ஷன் ஃப்ரேமில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ப்ரைஸுடைய கரெக்ஷன், இந்த மார்க்கெட் இப்போ கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஃப்ரேமில் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாமல் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொஞ்சம் மேலே போய் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வருதா, ஓகே நோ இஷ்யூ. இந்த லெவலுக்கு மேலே ஹோல்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பை சான்சஸ், அதாவது மார்க்கெட் மேலே போகும். இதுக்கு மேலே ஹோல்ட் ஆகி நின்றுட்டா பைக் மேலே போகும். இது போகாமல் ரிஜெக்ஷன் ஆனால் மட்டும்தான் நம்ம கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் முடிச்சுட்டு கீழே வரணும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் இப்போ ஒரு டவுட் என்ன அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேலே சப்ஸ்டைன் ஆகி நின்றுட்டா திருப்பி மார்க்கெட் மேலே போக சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 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 இருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் இப்போ இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸை வந்து மீட் பண்ணி இருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். மண்டே மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்தால் பை சான்ஸ் தான் நம்ம எடுக்கணும். செல் சான்ஸ் இப்போ போகக்கூடாது. ஓகே, ஸோ மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ஹைக்கு பக்கத்தில் 700க்கு மேலே கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு 700 டச் பண்ணிட்டாவே அப்புறம் நமக்கு செல் சான்ஸ் கிடைச்சா எடுக்கலாம். அட்லீஸ்ட் அது ஒரு
ஷார்ட் டேர்மாக கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒரு 640 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த லைன் பிரேக் ஆகாமல் நமக்கு மார்க்கெட் கீழே வராது. இந்த லைனாவது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இந்த லைன் பிரேக் ஆகாமல் நமக்கு கீழே வராது. இப்போ இருக்கிற லெவல் நமக்கு வந்து 640 நல்லா பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வந்து இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணும். அடுத்த ஸ்டேஜில் 600 வந்து ட்ரையாங்கிள் பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் 530 பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் 470க்கு வரும். அதிகபட்சம் அப்படியே ஸ்லோவாக நடந்துச்சு அப்படின்னா 470லேருந்து 400க்குள்ளே மார்க்கெட் திரும்பி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பெரிய ரேலியை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பை ப்ரெஷர் தான் இருக்குது. செல் ப்ரெஷருக்கு மார்க்கெட் வரல. செல் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கெல்லாம் நமக்கு பை சான்ஸ் கிடைக்குதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் ஃபார்ம் பேரோலில் நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கீழே வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஸோ நான் ஃபார்ம் பேரோலில் டபுள் சைடு அடிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கீழே அடிச்சுட்டு இப்போ மேலே இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு ஓப்பன் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் கீழே இப்படி இருந்தது அப்படின்னா, இந்த லோ இந்த ஹையை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரையல் பண்ணலாம். இந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கமாவது நம்ம போக ட்ரை பண்ணலாம். அல்லது மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆனால் 700க்கு அப்புறம் ரிஜெக்ஷன் ஆனாலும் நம்ம இந்த மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பையில் தான் இருக்குது. ஷார்ட் டேர்ம் பை எடுப்போம். 700ல் செல் சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் டெலகிராமில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வர் அதே தான். அந்த ரேஞ்ச் ஃப்ரேஸ் பிரேக் பண்ணால் கூட ஓகே, இந்த இடத்துல மல்டிபிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருந்து நம்ம ரேஞ்ச் பிரேக் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஹெல்தி மூமெண்ட்ல தான் இருக்கும். நமக்கு கிட்டத்தட்ட 30.80க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது தான் இந்த சேனலை பிரேக் பண்ணும். ஸோ சேனல் பிரேக் பண்ணால் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் போகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா தென் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ எப்போ நமக்கு இது பிரேக் ஆகுதோ 30.80க்கு மேலே மார்க்கெட் போய் கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு 90 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் பண்ணி நிற்கிறான் அப்படிங்கும்போது கோல்டும் நமக்கு கிட்டத்தட்ட 725 பிரேக் பண்ணும். சில்வர் வந்து அப்கமிங் வீக்கில் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கோல்டு கொஞ்சம் வீக்காக இருக்கும் அவங்களுடைய சப்ளை டிமாண்டில். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நமக்கு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தது இந்த மார்க்கெட் அப்படின்னா சில்வருடைய மூமெண்ட் நல்லாயிருக்கும். கோல்டுடைய மூமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேஷியோ. இதே இறங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கோல்டு அக்ரஸிவாக இறங்கும், சில்வர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்கும். ஸோ இது வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் பிரேக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். 30.80லேருந்து 90க்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆகும் பொழுது மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேலி மார்க்கெட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்சிலேருந்து வெளியில் போயிடுச்சு. பை சைடில் இருக்கும். ஓகே, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் மீட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன், அவ்வளோதான். ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி இந்த மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகி மேலே போகும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 72 வரைக்கும் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இது இங்கேயே கண்டினியூ ஆகிடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இப்போ கீழே வராது. மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா கொஞ்சம் கீழே வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்விங்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன அப்சைட் அண்ட் தென் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நல்லா கிடைக்கும் போது நம்ம செல் போகலாம். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். இதுக்கு கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டில் மார்க்கெட் கீழே வரும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்டெயின் ஆனால் கூட பெரிய லெவலில் கொஞ்சம் மார்க்கெட் இப்படி சப்ஸ்டெயின் ஆனால் கூட டியூஸ்டே வெனஸ்டேல திருப்பி மார்க்கெட் வந்துட்டு அப்படி மேலே புஷ் பண்ணும். ஓகே, கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த ரேலி வந்து நமக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் அண்ட் தென் திருப்பி ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் அப்கமிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 days கொஞ்சம் கீழே இறங்கிட்டு சப்போர்ட் கிடைக்கும் போது எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் நிற்கிது. இப்போ ஒரு டே சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஷோல்டர். ஓகே, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஷோல்டர். இந்த சப்போர்ட் பிரேக் ஆனாதான் இது ஆக்டிவேட் ஆகும்.
இல்லைன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எந்த பக்கம் வேணாலும் பிரேக் ஆகலாம், மேலேயும் பிரேக் ஆகலாம், கீழேயும் பிரேக் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ பிட்காயின் கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர், அதனால தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ செல் சைடில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நம்ம போக முடியாது. ஏன்னா ஃபேக் பிரேக் நடக்கலாம். ஒரு 88 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 76லேருந்து 72 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக திருப்பி ரேலி தான் ஆகும். இல்லை ப்ரைஸ் இப்போ மேலே பிரேக் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட 1,03,000க்கு மேலே மார்க்கெட் வந்து போகும் பொழுது நியூ ஹைஸை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நியூ ஹையை நல்லாவே பிரேக் பண்ணி 116 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஞ்ச் ஃபேஸில் இருக்குது, ஆனால் செல் சைடில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டி வந்து ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார், அதனால இந்த முறை நிஃப்டியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது கண்டினியூ பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த டைம் மட்டும் நம்ம நிஃப்டியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நிஃப்டி என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இந்தியன் மார்க்கெட். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரேலி. ஓகே, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆன அந்த மார்க்கெட் கீழே விழுந்துட்டு ஸ்டார்ட் ஆன ரேலி தான். அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஃப்ரேம்ஸ் வரும். ஸோ டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும்னாங்க பாருங்கள், நான் இந்த மார்க்கெட் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறவங்க வேணாம். ஸோ கேட்டவங்களுக்காக இதை ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது அப்பப்போ மார்க்கெட்டில் வரும். ஸோ அந்த கரெக்ஷன் தான் இங்கேயும் ஸ்டார்ட் அப் ஆகிடுக்கு. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டோடைய சப்போர்ட் லெவல் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ட்ராப்புக்கு போகுமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும். இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இந்த லெவல் அல்லது இந்த லெவல். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23லேருந்து 22.5ல் மார்க்கெட் வந்து இப்படி சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்தால் ஒரு 21,500 வரைக்கும் வரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் ஆர் சேனலை வந்து இதில் ஆட் ஆன் பண்ணலாம். எப்படி ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்படி வைக்கும் பொழுது இந்த கரெக்ஷன் இதே மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் இங்கே ஸ்டார்ட் அப் ஆகுது. கொஞ்சம் கீழே ஃப்ளாஷ்லாம் வந்துட்டு போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,500 பக்கமாக நிஃப்டி வரும் பொழுது மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி மேலே போகும். கொஞ்சம் அண்டர் ஷூட் ஆச்சு அப்படின்னா 21,500 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும். எப்போ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுதோ, அப் சைடில் பிரேக் பண்ணுதோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இப்படி வந்துட்டு பிரேக் ஆகும் பொழுது நமக்கு இந்த ஹைஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நியூ ஹையை கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது ஜஸ்ட் எ கரெக்ஷன். மார்க்கெட் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம நிஃப்டி பண்ணுறதில்ல, பட் நிஃப்டியும் பார்க்கலாம் டெக்னிக்கலாக. ஸோ டெக்னிக்கலாக இது கரெக்ஷன் மோடில் தான் இருக்குது, நாட் ஏ பிக் செல்லிங் மோடில் மார்க்கெட் இல்லை. ஸோ இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ரெகுலர் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.